தர்கா இருக்கக்கூடாது, தர்கா சம்பந்தமா நமாஸ் பண்றதை பத்தி யாரும் பேசக்கூடிய கிடையாது. 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்குறாங்க, 3ஆம் தேதி தீபம் ஏற்ற வேண்டும் என்று. 2 நாள் இருக்குது. 2 நாள் ஏன் அப்பீல் போகவில்லை? உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களும் மாத்தி மாத்தி வேல் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, எல்லா பிரச்சார மேடையும் 60 வேல் கொடுப்பாங்க இவர்களுக்கு. அப்போ ஓட்டுக்காக தேர்தல் சமயத்தை மட்டும், அதுக்கப்புறம் வேலை தொட்டீங்களா நீங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கடந்த ஒரு வார காலமாக திருப்பரங்குன்றம் மலை தீபமேற்றுவது சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த திமுகவினுடைய இரட்டை வேடம், திமுக இந்துக்களுக்கு எதிராக வேலை செய்வதா காரணத்துக்கெல்லாம் காரணம். எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் மதக்கலவரங்கள் வரும், வன்முறைகள் வரும், வந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் 1996 சட்டமன்ற தேர்தலில் திமுக மெஜாரிட்டி வந்துகின்ற போது வாக்கு எண்ணிக்கை நடத்திருக்கின்ற பொழுதே கோயம்புத்தூர்ல கோட்டைமேட்டில் இருக்கின்ற போலீஸ் செக் போஸ்ட்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. இது வரலாறு. ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கிருந்த அடிப்படை இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விடுதலை செய்தார்கள். அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவில் 97 கலவரம் நடந்தது, 98 குண்டு வெடிப்பு நடந்தது. இதெல்லாம் கடந்த காலங்களில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த சம்பவங்கள் கோடிட்டு காட்டோம்னா பல விஷயங்கள். உதாரணம், சிறுபான்மையை தாஜா செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்றது இந்த திமுக. எப்பெல்லாம் வருகின்றோ மதக்கலவரத்துக்கு வித்திடுவது அப்படிங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது அதுதான் நடக்கும். ஏதோ இன்னைக்கு மட்டும்தான் நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கின்றது, முருகன் மலை மேல் தீபமேற்ற வேண்டும் என்று சொல்கின்ற மாதிரி சொல்கின்றார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக வந்திருக்கு. அத்தனை தீர்ப்புமே முருகன் மலை மேல தீபமேற்ற வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. எந்த தீர்ப்புலையுமே தீபம் ஏற்ற வேணாம் சொல்லல, முருகன் மலை இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி தர்காவுக்கு எதிராக யாரும் பேசவில்லை. தர்கா இருக்கக்கூடாது, தர்கா சம்பந்தமா நமாஸ் பண்றதை பத்தி யாரும் பேசக்கூடிய கிடையாது. இதெல்லாம் தெரியும் திமுகவுக்கு. தெரிந்துமே ஏதாவது முஸ்லீம்களை தாஜா பயணலாம் அப்படிங்கிற மனப்பான்மையை இந்த வேலையில செய்யறாங்க. இன்னைக்கு நீதியரசர் கொடுத்த தீர்ப்புல கூட ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தர்கால இருந்து 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தர்கா சார்பிலே கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில். 1996 இருக்குது, அந்த தீர்ப்பில் இருக்கு. இப்ப திசை திருப்புறாங்க. ஏதோ நாமெல்லாம் சேர்ந்து முருகனுடைய தீபம் ஏற்ற முயற்சி பண்ணி கலவரம். இது எப்படியே கலவரம் வரும்? எப்படி மத பிரச்சனை எங்க வந்தது? யாருமே முஸ்லீம்களே அங்க ஒருத்தருமே அப்பீலே போடலையே, முஸ்லீம்களே பெட்டிஷனே போடலையே, தர்கா சார்பே போடலையே. அப்ப இது யாரை ஏமாத்துறது? திமுக என்றாலே இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்க வேண்டும். எங்கேயோ சிறுபான்மையை தங்களை விட்டு போயிடுவார்களோ அப்படிங்கிற பயத்தினால சிறுபான்மையை பிடிச்சதுக்காக பெரும்பான்மை இந்துக்களை அவமதிக்கின்றார்கள். ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்குறாங்க, 3ஆம் தேதி தீபம் ஏற்ற வேண்டும் என்று. 2 நாள் இருக்குது. 2 நாள் ஏன் அப்பீல் போகவில்லை? இந்த சந்தேகம் எல்லாத்துக்கும் வருதா இல்லையா? ஒன்று, இப்போ போயிருக்க இந்து சபை அறநிலையத்துறை போயிருக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர் போயிருக்கிறாரு, கமிஷனர் போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் 2 நாட்கள் அமைதி காத்தார்கள்? அப்போ அன்னைக்கே போயிருந்து அன்னைக்கே கண்டம் த கோர்ட் அன்னைக்கே வந்திருக்கும். அன்னைக்கே தீர்ப்பு மறுபடியும் ஏற்ற சொல்லி 2 பெஞ்ச் அறிவிப்பு கொடுத்திருப்பார்கள். இவர்கள் இந்துக்களை ஏமாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். 2 நாள் பாருங்க, எந்த ஒரு அப்பீல் கூட போலீங்க. அரசு தரப்பில் அறிக்கையும் கொடுக்கல. தீர்ப்பு 1ஆம் தேதி காலையில் வந்தது, 3ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலைங்க. நீதிமன்றத்தில் 4 மணிக்கு வழக்கு விசாரணை 5 மணிக்கு வரும்போது நீதிபதி சொல்றாரு 6 மணிக்கு ஏற்றோன்னு சொல்றாரு. நாங்கள் சரி அதுக்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் அரசு அதிகாரிகள் சொன்னார்கள். அப்ப யாருடைய நிர்பந்தம்? ஏத்தல. அதற்கு பிறகுதான் 6:05க்கு நீதிபதி அவர்கள் உத்தரவு போறாரு, மத்திய பாதுகாப்பு படை வரும். அதனால திமுக தான் இதனுடைய பின்னணி. அதிகாரிகள் கிடையாது, அரசாங்கம் தான் காரணம். அரசு யாரு? திமுக அரசு, இந்து விரோத அரசாங்கம். நாம அதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இவங்க அப்பப்போ தன்னுடைய நிலைப்பாட்டை மாறிவிடுவார்கள். இதே 2021 தேர்தல், இந்த தேர்தலில் உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களும் மாத்தி மாத்தி வேல் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, எல்லா பிரச்சார மேடையும் 60 வேல் கொடுப்பாங்க இவர்களுக்கு. ஏன்? அப்ப இந்துக்கள் ஓட்டு போயிடும். அப்ப வேல் பிடிச்சீங்களா இல்லையா? இது பிஜேபி பிடிச்சது, காடேஸ்வரோசம் வேல் பிடிச்சாரு அப்படின்னா சொல்றீங்கல்ல. ஏன் நீங்க பிடிச்சீங்களா வேல்? எதுக்காக பிடிச்சீங்க? அப்ப ஓட்டுக்காக, தேர்தல் சமயத்தை மட்டும், அதுக்கப்புறம் வேலை தொட்டீங்களா நீங்க? இதை விட ஒரு படி போய் இந்த அமைச்சர் ரகுபதி சொல்றாரு முருகர் இந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு நியாயமான விஷயமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க திமுக புரிஞ்சுக்கொள்ள வேண்டாம். இந்த மலை யாருக்கு சொந்தம் என்று இத்தனை தீர்ப்பு வந்திருக்கு, 10-12 தீர்ப்பு வந்திருக்குது. இதை விட ரொம்ப கொடுமை பாருங்க, நமக்கெல்லாம் தலையெழுத்து. இப்படிலாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கிறாங்க. அக்கா கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க? அது வெள்ளக்கார வச்ச நடுகள், அளவுகள். என்னங்க இதெல்லாம் ஒரு கேனத்தனமா இல்லை? பார்க்கறது சிரிக்க மாட்டாங்க. ஒரு நாடாளுமன்றத்தினுடைய குழு தலைவராக இருக்கிற கனிமொழி அக்கா இப்படி சொல்லாமா?
10 அடி உயரத்தில் மலை மேல வெள்ளக்கார கொண்டு வச்சாங்க. வெள்ளக்கார கொண்டு அந்த நடுக்கல்ல அந்த கொண்டு ஆஞ்சநேயர் படம், ஆஞ்சநேயர் வந்து ஆசீர்வதித்து தலை திருப்பி இருக்கிற மாதிரி இருக்குது, அது வச்சிருக்காங்க. மேலே அது குழியா இருக்கு, 2 கிலோ எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு குழி இருக்குது அதுக்குள்ள மேலே தீபத்தூண்ல. இதை நடுக்கலாம். நடுக்கல் எவ்வளோ பெருசு இருக்கும் எல்லாருக்கும் தெரியாதா? அவ்வளோ உயரத்துல காசு நடுக்கல் கொண்டு வெள்ளக்கார கொண்டு அங்கே எதுக்கு வைக்கிறான்? ஒரு பேசுறதுக்கு ஒரு லாஜிக் வேண்டாமா? மத கலவரத்தை தூண்டுகிறார்கள், மத ஒற்றுமை. என்ன பிரச்சனை? இப்போ யார் மத கலவரம் வந்தது? எல்லாரும் அங்கே இருந்தாங்க, நாங்களும் தான் இருந்தோம். யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. முன்னாடியே அந்த மலைக்கு போகிற வழியிலேயே இருக்கின்ற ஒரு மசூதி முன்னாடியே இருக்குது. திருப்பரங்குன்ற கிரிவலை பார்த்தீங்களா? அந்த மசூதியிலேருந்து மக்கள் வேடிக்கை தான் பார்த்தாங்க, அவங்கள யாரும் வேண்டாம்னு சொல்லியே. அங்கே இருக்க ஏதர் நாங்களும் வேடிக்கை பார்க்கறது இருந்தாங்க, நாங்களும் கும்பிட்றதே சொன்னாங்களே. அவங்களும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ ஏதாச்சும் வழியில் இவங்களை வந்து முஸ்லீம்களை தாஜா செய்யணும் தான் நினைக்கிறீங்க நீங்கள்லாம். நீதிமன்றத்தை உத்தரவை மதிக்க மாட்டோம். எப்படி நீதிமன்றம் இவ்வளவு தகுந்த மாதிரி வளர்ச்சிக்கிறது? இந்த ஆர்எஸ் பாரதி சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தை இதெல்லாம் வருதுக்கல. திமுக எப்போ வேணாலும் நீதிமன்றத்தை தேவையான பயன்படுத்திக்கிறது. பாருங்க, சென்னை மாநகரில் துப்புரவு பணியாளர்லாம் இருந்தாங்க, போராட்டம் பண்றாங்க ரிப்பன் கட்டடத்தில். அவங்க தன்னுடைய வாழ்வாதாரம் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறாங்க, தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடுறாங்க. தூய்மை பணியாளர் நாட்டை, இந்த ஊரை சுத்தம் பண்ற தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ற தன்னுடைய கோரிக்கைக்காக. அப்ப ரிப்பன் மாளிகையில் அரசாங்கத்தில் கோர்ட்டில் கேஸ் போன உடனே நீதிமன்றம் சொல்றது அவங்க முறையாக அனுமதி பெற்று வர வேண்டும், அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே இரவோடு இரவாக நீதிமன்ற உத்தரவை தூக்கி அந்த தூய்மை பணியாளரை குண்டு கட்ட தூக்கிட்டு போனீங்கல்ல. அப்ப இவங்களுக்கு தேவைன்னா நீதிமன்ற உத்தரவை பயன்படுத்துவீங்க. இங்க 2 நாள் நீதிமன்ற உத்தரவு கொடுத்து அப்படி அமைதி காட்டுறீங்க. நீதிமன்றத்தை தங்களுக்கு தான் வளர்ச்சிக்கிறது. அப்ப நாமெல்லாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பெரிய கவலை. இவங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குவாங்க, தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, நேற்றைய தினம் இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த அமைச்சர் சேகர் பாபு ஒரு கட்டத்தில் சொல்றாரு, தமிழ் கடவுள் முருகன் எங்கள் முதல்வருக்கு சொந்தமானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. முருகன் ஸ்டாலினுக்கு சொந்தம். இன்னையும் அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த முருகனுக்கு எதிராக வேலை செய்றீங்க, ஒரு பக்கம் முருகன் மலையில் தீப வேத்த கூட தடுக்கிறீங்க. இப்போ போய் சொல்றீங்க முருகன் வந்து ஸ்டாலினுக்கு சொந்தம் சேகர் பாபு சொல்றார் ஒரு நிகழ்ச்சியில். இதெல்லாம் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த திமுக என்பது கபடர் நாடகம் ஆடுது. நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறோம். கூட யோசிக்கிறாங்க கூட்டணி கட்சிகள்லாம். இந்த செல்வ பெருந்தகை ஒண்ணுமே தெரியல, அந்த கேஸ் சம்பந்தமா எதுவுமே தெரியாது. ஐயா, உங்க கட்சியினுடைய சின்ன கருப்ப தேவர் தாயா முதல்ல அந்த தர்கா பிரச்சனை முதல்ல மேல போய் நின்று அங்கிருந்த பாகிஸ்தான் கொடி ஏற்றின போது போராட்டம் பண்ண ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தெரியுமா உங்களுக்கு? செல்வ பெருந்தகை அவர்களே, இதே திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது? காங்கிரஸினுடைய எம்எல்ஏ தான் போய் அதுக்காக போராட்டம் பண்ணி அந்த கொடி இறக்கினார். தீபம் ஏற்ற வேண்டும் போராடினவர் காங்கிரஸ் கட்சியுடைய சின்ன கருப்ப தேவர். இது தெரியுமா செல்வ பெருந்தகை அவர்கள? முதல்ல வரலாறு தெரியும். சும்மா நானும் காங்கிரஸ் கட்சியில் 2 சீட்டுக்கு வேண்டி அங்கே இங்கே ஓடிட்டு எப்படியாச்சும் திமுக வந்து கால கழுவுனுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசலாமா? யாரும் என்ன ஆளாளுக்கு விடுறாங்கப்பா, நாங்கள் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். வெங்கடேசன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தகுதி இல்லாதால். மதுரைக்கு ஒரு சாபக்கேடு. மதுரை மாநகராட்சியில் அத்தனை ஊழல், மேயர் வீட்டுக்காரர்கள் எல்லாம் கேஸ் ஊழல். மதுரை கடைசி நகரமா தூய்மை நகரமா? கடைசியில் இருக்கு தூய்மையில். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஆட்கள் தான். இவரெல்லாம் மக்கள் பணி செய்யவே இல்லைங்க. 2 சீட்டுக்கு வேண்டி அங்கே இங்கே தாண்டி குதிக்கிற அளவுகள்லாம். இவர்கள்லாம் சேர்ந்து திமுக கூட்டணி எப்படியாவது இந்த பிரச்சனையை அரசியலாக்கணும்னு பார்க்குறாங்க. இது அரசியல் கிடையாது, மதம் கிடையாது, இது உரிமை, இந்துக்களுடைய உரிமை. முருகப்பெருமானுடைய கோவிலில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்துக்களுடைய உரிமை. இது அரசியலே கிடையாது. எதுக்கு அரசியல் வருது? இல்லை, இதில் யார் அரசியல் பண்ணுறான்? இதுக்காக ஆதரவு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்களும் அரசியல்வாதி சொல்லணும்னா நிறைய முஸ்லீம்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறார்கள். இஸ்லாமியர்களே சொல்கிறாங்க தீபம் ஏற்றுட்டு. அப்போ அதில் அரசியலா? நீதிபதி விமர்சனம் பண்ணுறாங்க. என்னங்க ஒரு நியாயம்? நமக்கு வேணுங்கிற தீர்ப்பு கொடுக்கலன்னா நீதிபதி விமர்சனம் பண்ணுறதா? அப்படி பேர் எத்தனை பேர் நீதிபதி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. அவர் மேல் புகார் கொடுத்து எந்த புகார் நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க? சட்டத்தை மதிக்காத இருக்கிறீர்கள். சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது திமுக அரசு, ஆனால் செய்யல. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுக்கு மீண்டும் ஓட்டளித்தால், இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்து கோயில்களை வழிபாடு கூட உரிமை கேட்க வேண்டியிருக்கும். சாதாரண சாமி கும்பிட கூட நமக்கு உரிமை வேண்டும், அனுமதி கேட்க வேண்டிய உங்கள்கிட்ட போய். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த திருப்பரங்குன்றம் இந்த சம்பவத்தில் இந்த அரசாங்கம் சரியாக கையாளவில்லை. இவர்கள் வந்தாலே மதக்கலவரத்தை தூண்டி குளிர்காய நினைக்கிறார்கள் என்று இந்து மொழி குற்றம் சாட்டுகின்றது. ஆகவே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.